நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை இந்திரா நகர் தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் AKD ஆறுமுகத்திற்கு ஆதரவாக காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் கொண்ட தேர்தல் பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது என்று காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் கூறுகையில், இந்திரா நகர் தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் AKD ஆறுமுகத்திற்கு ஆதரவாக காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் கொண்ட தேர்தல் பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி தர்மாபுரி வார்டுக்கு சோமசுந்தரம், ஆறுமுகம், திமுக ஏம்பலம் செல்வம், காங்கிரஸ் பக்தவச்சலம், தேசியவாத காங்கிரஸ் சுந்தரமூர்த்தி ஆகியோரும், மூத்திரையார்பாளையம் வார்டுக்கு ராஜாராம், பாரதிதாசன், திமுக செந்தில்குமார், காங்கிரஸ் வீரமுத்து, பொன்னுரங்கம் ஆகியோரும், கோவிந்தன்பேட்டை வார்டுக்கு திமுக சார்பில் நந்தா சரவணன், செல்வம், நெல்லித்தோப்பு நடராஜன், காங்கிரஸ் சரவணன், தேசியவாத காங்கிரஸ் ரவிச்சந்திரன், குடியரசுக் கட்சி ரத்தினவேலு ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதேபோன்று திலாசுப்பேட்டை வார்டுக்கு திமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவா, குமார சுப்பிரமணியன், காங்கிரஸ் கணேசன், புதிய நீதி கட்சி ராம காமராஜர், படைப்பாளி மக்கள் கட்சி கோபாலகிருஷ்ணன் ஆகியோரும், காந்திநகர் வார்டுக்கு திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கென்னடி, அமாவாசை, அருள்செல்வி, புதிய நீதி கட்சி தேவநாதன் ஆகியோரும், காமராஜர் வார்டுக்கு திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MA சுப்பிரமணியன், இளங்கோ, லோகநாதன், படைப்பாளி மக்கள் கட்சி தங்கம், புதிய நீதி கட்சி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரும், ஜிப்மர் வார்டுக்கு திமுக முன்னாள் அமைச்சர் SP சிவக்குமார், நளினி சாரங்கன், காங்கிரஸ் சாமிநாதன், புதிய நீதி கட்சி பொன் நடராஜன், வரதன் ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று அவர் கூறினார். புதுவையில் புகழ்பெற்று விளங்கும் AJK மற்றும் ரீனா நெட்வொர்க்கில் ஆயுத பூஜை விழா முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவரும் நெட்வொர்க்கின் உரிமையாளருமான திரு ஜான்குமார் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. நாடு முழுவதும் ஆயுத பூஜை விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு புதுவையில் புகழ்பெற்று விளங்கும் AJK மற்றும் ரீனா நெட்வொர்க்கில் ஆயுத பூஜை விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவரும் நெட்வொர்க்கின் உரிமையாளருமான திரு ஜான்குமார் தலைமை தாங்கினார். நெட்வொர்க்கின் மேலாளர்கள் திரு பாபு, திரு ராஜகுரு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் திருமதி லதா ஜான்குமார் குத்துவிளக்கேற்றிட சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. அப்போது நெட்வொர்க்கில் உள்ள மின்சாதன பொருட்களுக்கு சந்தனம், குங்குமம் இடப்பட்டு படைக்கப்பட்டன. விழாவில் AJK மற்றும் ரீனா நெட்வொர்க்கில் ஆபரேட்டர்களாக இருக்கும் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆயுத பூஜை விழாவை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட ஆபரேட்டர்கள் மற்றும் நெட்வொர்க்கில் பணிபுரியும் ஊழியர்கள் அனைவருக்கும் உரிமையாளர் திரு ஜான்குமார் தமது திருக்கரங்களால் பூஜை பொருட்களையும் பரிசுகளையும் வழங்கினார். விழாவின் நிறைவில் திரு ஜான்குமாரின் தாயார் லூர்து மேரி நன்றி கூறினார். இதேபோல JVR அரங்கில் செயல்பட்டு வரும் GTV நெட்வொர்க்கில் நடைபெற்ற ஆயுத பூஜை விழாவிற்கு நெட்வொர்க்கின் உரிமையாளர் திரு ஜான்குமார் தலைமை தாங்கினார். விழாவில் திருமதி லதா ஜான்குமார், மேலாளர்கள் பாபு, ராஜகுரு, பொறுப்பாளர் செல்வம் உள்பட GTV ஊழியர்கள் மற்றும் ஆபரேட்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். விழாவின் நிறைவில் உரிமையாளர் திரு ஜான்குமார் அனைவருக்கும் பூஜை பொருட்கள் மற்றும் பரிசுகளை வழங்கினார். புதுவை சட்டசபையில் உள்ள பத்திரிகையாளர் அறையில் நேற்று மாலை ஆயுத பூஜை விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நடைபெற்ற பூஜையில் முதல்வர் திரு ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் தியாகராஜன், ராஜவேலு, கல்யாணசுந்தரம், சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமி நாராயணன், முன்னாள் அமைச்சரும் மாநில திமுக துணை அமைப்பாளருமான திரு SP சிவக்குமார் உள்பட பலர் கலந்து கொண்டனர். பூஜை நிறைவு பெற்றதும் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை பத்திரிகையாளர் சங்கத்தினர் செய்திருந்தனர். புதுவை இந்திரா நகர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் AKD ஆறுமுகத்திற்கு ஆதரவாக முன்னாள் முதல்வர்கள் வைத்தியலிங்கம், ஜானகிராமன் ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுவை இந்திரா நகர் தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் AKD ஆறுமுகத்திற்கு ஆதரவாக முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம் காந்தி திருநல்லூரில் வாக்கு சேகரித்தார். வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்த அவர் வாக்காளர்களிடம் AKD ஆறுமுகம் உங்கள் வீட்டு பிள்ளை, அவரை ஆதரித்து வாக்களித்து வெற்றி பெற செய்தால் நீங்கள் கூப்பிட்டவுடன் ஓடோடி வந்து உங்கள் தொகுதி வளர்ச்சிக்காக பாடுபடுவார். தொகுதியில் உள்ள அனைத்து குறைகளையும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பார். எனவே கை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். வாக்கு சேகரிக்க சென்ற அவர்களை மக்கள் மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்றனர்.
அப்போது மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன், துணைத் தலைவர் பாலாஜி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீல கங்காதரன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உடனிருந்து வாக்கு சேகரித்தனர். இதேபோன்று இந்திரா நகர் தொகுதி காந்தி திருநல்லூரில் காங்கிரஸ் வேட்பாளர் ஏகேடி ஆறுமுகத்துக்கு ஆதரவாக கூட்டணி கட்சியான திமுக சார்பில் மாநில அமைப்பாளரும் முன்னாள் முதல்வருமான ஜானகிராமன், முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமான வைத்தியலிங்கம் ஆகியோர் வாக்கு சேகரித்தனர். அப்போது மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன், துணைத் தலைவர் பாலாஜி, முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, பெத்தபெருமாள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி மற்றும் காங்கிரஸ் திமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்து வாக்கு சேகரித்தனர். புதுவை இந்திரா நகர் தொகுதி காந்தி திருநல்லூரில் அதிமுக வேட்பாளர் சுத்துக்கேணி பாஸ்கரனுக்கு ஆதரவாக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தமிழக அமைச்சர்கள் வாக்கு சேகரித்தனர். புதுவை இந்திரா நகர் தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் சுத்துக்கேணி பாஸ்கரனுக்கு ஆதரவாக தமிழக அமைச்சர்கள் மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அதன்படி காந்தி திருநல்லூரில் பாராளுமன்ற உறுப்பினர் செம்மலை, தமிழக அமைச்சர் பழனிசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பழகன், புருஷோத்தமன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் வாக்கு சேகரித்தனர். அப்போது அவர்கள் சுத்துக்கேணி பாஸ்கரனுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தால் தமிழகத்தைப் போல புதுவையிலும் பல நலத்திட்டங்களை நிறைவேற்றுவோம், தொகுதி மேம்பாட்டிற்கு ஆதரவாக காலம் நேரம் பாராமல் பாடுபடுவோம் என்றும், எனவே இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அதிமுகவை வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக் கொண்டனர். புதுவை அரியாங்குப்பம் அங்காளம்மன் கோவிலில் ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகளும் கொலு வழிபாடும் நடைபெற்றது. புதுவை அரியாங்குப்பத்தில் எழுந்தருளியுள்ள அங்காளம்மன் கோவிலில் ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் ஆராதனையுடன் சிறப்பு பூஜைகளும், நவராத்திரியை முன்னிட்டு அமைக்கப்பட்ட குழுவிற்கு கலச வழிபாடும் பாராயணமும் ஆராதனையும் நடந்தது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பங்கேற்ற அனைவருக்கும் உபயதாரர்கள் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர், விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுவை பாமக சார்பில் இந்திரா நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் அறிமுக கூட்டம் மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்றது. புதுவை இந்திரா நகர் தொகுதி இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரசுக்கு ஆதரவு அளிப்பதாக பாமக அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து பாமக சார்பில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பாமக செயலாளர் அனந்தராமன் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் தமிழ்ச்செல்வனுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் பாமக நிர்வாகிகளுக்கு வேட்பாளரை அறிமுகம் செய்து வைத்தார். கூட்டத்தில் என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாலன், முன்னாள் சேர்மன் ஜெயபால், பாமக ஆலோசகர் ராமகிருஷ்ணன், மாவட்ட தலைவர் சுப்பிரமணி, மாவட்ட செயலாளர் மதியழகன், வன்னியர் சங்க தலைவர் வேணுகோபால், செயலாளர் ஞானசேகரன் மற்றும் பாமக நிர்வாகிகள், வன்னியர் சங்க நிர்வாகிகள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை குருசு மாநகர் புனித பிரான்சிஸ் அசிசியார் ஆலய பெருவிழாவில் சிறப்பு திருப்பலியும் அலங்கார தேர்பவனியும் நடைபெற்றது. புதுவை குருசுமா நகரில் அமைந்துள்ள புனித பிரான்சிஸ் அசிசியார் ஆலயத்தில் 152ஆம் ஆண்டு பெருவிழா கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு தினமும் திருப்பலியும் சிறிய தேர்பவனியும் நடந்து வந்தது. பெருவிழாவான நேற்று வில்லியனூர் புனித லூர்தானை திருத்தலத்தின் அதிபர் அருட்திரு ரிச்சர்ட் தலைமையில் பங்கு தந்தை பெர்க்மான்ஸ் பீட்டர் முன்னிலையில் திருவிழா சிறப்பு திருப்பலியும் தொடர்ந்து அலங்கார தேர்பவனியும் நடந்தது. இதில் திரளான கிறிஸ்துவ மக்கள் பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏந்தி மலர்தூவி பிரார்த்தனை செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை தலைமையில் பங்கு பெறவினர் மற்றும் பங்கு இறைமக்கள் செய்திருந்தனர். புதுவை கருவடிக்குப்பம் சின்ன கோட்டக்குப்பம் சந்திப்பில் உள்ள புளியந்தோப்பில் சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தபோது கருநிற சாரை பாம்பு வந்தது. அதனை சிறுவர்கள் துணிச்சலுடன் பிடித்து வனத்துறையில் ஒப்படைத்தனர். புதுவை கருவடிக்குப்பம் சின்ன கோட்டக்குப்பம் சந்திக்கும் எல்லைப் பகுதியில் உள்ள ஒரு புளியந்தோப்பில் இன்று ஆயுத பூஜையை முன்னிட்டு பள்ளிகளுக்கு விடுமுறை என்பதால் சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தனர். அவர்கள் மும்முரமாக கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தபோது கருநிற சாரை பாம்பு ஒன்று அப்பகுதிக்குள் புகுந்தது. அதனை கண்ட சில சிறுவர்கள் பயத்தில் உறைந்து போய் அங்கிருந்து ஓடிவிட்டனர். ஆனால் இளம் கன்று பயமறியாது என்பதற்கேற்ற துணிச்சல் மிக்க சில சிறுவர்கள் அந்த பாம்பினை துரத்தி பிடித்தனர். அச்சமின்றி அதை கையில் ஏந்தி பார்த்த அவர்கள் அதனை பாதுகாப்பாக வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். வனத்துறையில் அந்த பாம்பு பாதுகாப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.